பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானலுக்கு ஒன் டே ட்ரிப் போக போகிறோம். ஒன் டே ட்ரிப்பில் கொடைக்கானலில் போய் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸில் விசிட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எந்த வண்டியில் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாலையும் பல்சர்லையும் போகிறோம். பெட்ரோல் சார்ஜ் எவ்வளோ வருது, பட்ஜெட் எவ்வளோ வருங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே வந்து குணா கேவ்லாம் கண்டுபிடிக்க முடியல, இந்த கேவ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. இங்கே பாருங்க, உள்ள ஓரளவுக்கு ஆழமா இருக்கு. ரொம்ப ஆழமா தாங்க இருக்கு. ஆனா கைஸ் இப்போதான் நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். 6:45 ஆகுது, இருட்டாயிருச்சு அதுக்குள்ளேயும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் டேல கோயம்புத்தூர்லேருந்து கொடைக்கானல் வரைக்கும் போக போகிறோம். கொடைக்கானலில் ஒன் டேல என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸில் விசிட் பண்ணலாங்கிற வீடியோ சொல்ல போகிறேன். கொடைக்கானல் இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் வருது. மேப்பில் பார்த்தீங்கன்னா டைம் எவ்வளோ காட்டுது மாதிரி 4 ஹவர்ஸில் போகலான்னு காட்டுது. எங்கள் கணக்குப்படி நாங்கள் ஒரு 5 ஹவர்ஸில் போயிடுவோம். இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6:30. நாங்கள் ஒரு 10:30க்குள்ளே கொடைக்கானல் ரீச் ஆயிடுவோம். அங்கே போயிட்டு என்னென்ன பிளேஸில் விசிட் பண்ணலாங்கிற சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எந்த வண்டியில் போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாலையும் பல்சர்லையும் போகிறோம். பெட்ரோல் சார்ஜ் எவ்வளோ வருது, பட்ஜெட் எவ்வளோ வருங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். போகிற வழியில் வீடியோ அப்படியே கண்டிப்பாக பண்ணலாம். வாங்க கைஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழனிக்கு ரீச் ஆகிட்டோம். இன்னும் 65 கிலோமீட்டரில் கொடைக்கானல் இருக்குது. காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்காக பழனியில் இருக்கோம். நாங்கள் 7 மணிக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறோம். வண்டிக்கு வந்து எவ்வளோ அடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் 300 ரூபாய்க்கு அடிச்சிருக்கேன். இங்கே வந்து நாங்கள் ஒரு 10 மணிக்கெலாம் வந்து பழனியில் ரீச் ஆகிட்டோம். நீ ஃபுட்டை சாப்பிட்டு மேலே ஏறுறது தான். கைஸ் மணிக்கு வெறி ஆயிடுச்சு. கைஸ் ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு ட்ராவல் பஸ் வந்தாவே நம்மளால் கிராஸ் பண்ண முடியாதுங்க. கார்லலாம் வந்தீங்கன்னா ரொம்பவே சீசன் டைத்தில் கஷ்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் அங்கே ஒரு 4-5 கார் கிட்ட நின்றுச்சு கேப்பில் பூந்து வந்துட்டோம். இது ஹெல்மெட் போட போகிறோம். இந்த மாதிரி ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா ஃபைன் தான் வாங்கணும். அதே மாதிரி டபுள் ஹெல்மெட் மஸ்ட்டுங்க. ஊட்டியில் எப்படி டபுள் ஹெல்மெட் போடணுமோ அதே மாதிரி இங்கேயும் போடணும். இ பாஸும் கேட்டிருந்தாங்க செக் போஸ்ட்டில். நாங்கள் இ பாஸும் வாங்கியிருந்தோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. போலாமா? தான் உள்ள வந்து ஏறி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில்வர் வாட்டர் ஃபால்ஸில் நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா பசுமை பள்ளத்தாக்குங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்தோம். ஆனால் நான் என்ன சொல்கிறது தெரியுங்கன்னா, இந்த பசுமை பள்ளத்தாக்குங்கிற வியூ பாயிண்ட் வந்து விசிட் பண்ணவே வேணாம்னு நினைக்கிறேன் ஒன் டேக்கு வந்துட்டு. ஏன்னா அந்தளவுக்கு போர் தான். நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து எங்கே போகிறோம், பில்லர் ராக் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அது எப்படி இருக்குங்கிறத வீடியோவில் சொல்கிறேன். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பில்லர் ராக் வந்துட்டோம். அங்கே போனீங்கன்னா 10 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குது. பில்லர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. மலை, அதனால தான் இதுக்கு பில்லர் ராக்னு பேர் வந்திருக்கு. பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம குணா கேவுக்கு தான் போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பிளேஸ்க்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா குணா கேவுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குணா கேவ் டிக்கெட் வந்து 10 ரூபா. நாங்கள் எல்லாம் உள்ளே வந்துட்டோம். உள்ளே ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது ஆஃப் சீசன்லேயும்.
ஓரங்க. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது, ஃபுல்லாக கேட் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு இவ்வளோ கூட்டம். இந்த இது சின்னது தான், இந்த மாதிரி சின்ன குழிங்கெல்லாம் இருக்குது. இங்கே வந்து குணா கேவெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, இந்த கேவ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சு. இங்கே பாருங்க, உள்ள ஓரளவுக்கு ஆழமாக இருக்குது. ரொம்ப ஆழமாக தாங்க இருக்கு. ஆனால் வந்து ஆழம் அதிகமாக தான் இருக்குது, அடைச்சி வச்சுருக்காங்க. நல்லது தான், இல்லாட்டி மணி மாதிரி ஆளெலாம் உள்ளே போயிடுவானுங்க. அப்புறம் நாங்கள் மஞ்சுமிலன் பாய்ஸ் மாதிரி கோவை பாய்ஸ்ன்னு ஒரு படம் தான் எடுக்கணும். அவ்வளோதான் கைஸ் இந்த இது குணா கேவ். ஆனால் இதுக்கு இவ்வளோ கூட்டம் ஆஃப் சீசன்லேயும். கைஸ் இங்கே குணா கேவ்னு போட்டிருக்கு பாருங்கள், இதுதான் குணா கேவ். ஆனால் ஒன்றுமே தெரியாது. இந்த குணா படத்தில் எடுத்து பாட்டு இங்கே தான் எடுத்திருக்காங்க. வாங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட் தான் போகிறோம். தலைவர் எல்லாத்தையும் பேக்கில் செக் பண்ணுறாரு. அண்ட் குணா கேவில் வந்து குரங்கு தொலை அதிகமாகவே இருக்குது, பேக்கெல்லாம் பத்திரமா பார்த்துக்குங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம், கொடைக்கானல் ஃபைன் ஃபாரஸ்ட். உள்ளே போக போகிறோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ரூபா தான். கைஸ் அவ்வளோதான், நம்ம வந்து ஒன் டேல வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணலான்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து டைம் வந்து 4:30 ஆயிடுச்சு. இனி போகிற வழியில் ஏதாவது பிளேஸ் விசிட் பண்ண முடியுமான்னு காட்டுறேன். இல்லாட்டி கோயம்புத்தூரில் போயிட்டு பட்ஜெட் எவ்வளோங்கிறத சொல்கிறேன். அண்டு நீங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து ரூட் வந்து ஒரே ஃபாரஸ்ட் ரூட்டு, அதில் தான் இத்தனை பிளேஸையும் ஒரு 4 பிளேஸ் பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு பிளேஸ் போகிற வழியில் இருக்குது, அது போக முடியுமா இல்லையானுங்கிற வீடியோவில் காட்டுறேன். கைஸ் இப்போ தான் நாங்கள் இறங்கிட்டு இருக்கோம். 6:45 ஆகுது, இருட்டாயிருச்சு அதுக்குள்ளேயும். அண்டு கோயம்புத்தூர் போயிட்டு தான் பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்ல முடியும். எப்படி நாங்கள் போகிறதுக்கு ஒரு 6 ஹவர்ஸ் ஆயிரும். இப்போ தான் பாதி தூரம் இறங்கியிருக்கோம். எப்படி ஒரு 10-11 மணி ஆயிரும் நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிறதுக்கு. அண்டு நாங்கள் லாஸ்ட்டாக ஃபைன் ஃபாரஸ்ட்டோட நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் எந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகலை. ஒன் டேல வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் வந்து 5 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. நாங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸை மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா ஒன் டேல இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் உள்ள பிளேஸை மட்டும் தான் உங்களால் விசிட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு. எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேர் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 900 ரூபா வருது. அண்ட் ஆக்டிவில் வந்து 800 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிங்கன்னா இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் கோயம்புத்தூருக்கே வந்துடலாம். அண்டு கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டோட ரேட்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் சாக்லேட் அப்புறம் ட்ரை ஃப்ளவர்லாம் வாங்கியிருந்தோம். சாக்லேட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, ட்ரை ஃப்ளவரும் பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு நீங்கள் கொடைக்கானல் போகிறது ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா ஒன் டே ட்ரிப் போகிறீங்கன்னா சீக்கிரமாக போவாங்க காலையில். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம். அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் உள்ள இடத்துல ஒன் டேல விசிட் பண்ணி பார்க்கலாம், மற்ற எந்த பிளேஸுக்கும் போக முடியாது. அதே 2 டேஸ் போனீங்கன்னா அங்கே உள்ள வாட்டர் ஃபால்ஸ் மற்ற பிளேஸ்லாம் பார்க்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக போனனால அந்த ஃபாரஸ்ட் ரூட்லேயே ஒரு 5 பிளேஸ் இருக்கும், நாங்கள் ஒரு 4 பிளேஸ் தான் விசிட் பண்ணோம். அப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸும் மிஸ் பண்ணிட்டோம். 4 மணிக்குள்ளே நீங்கள் திரும்பி ரிட்டன் கீழே இறங்க பார்த்தீங்கன்னா தான் ஒரு 10 மணிக்குள்ளே கோயம்புத்தூர் வர முடியும். ரொம்ப லேட்டாக இறங்குனீங்கன்னா கோயம்புத்தூர் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அண்டு சீசன் டயத்தில் போகும்போது ரோடெல்லாம் ரொம்ப சின்னதாகவே இருக்குது. காரில் போனீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். வண்டியில் போனால் கூட போயிடலாம். ஒன் டே ட்ரிப் போனீங்கன்னா சீசன் டயத்தில் ரொம்ப லேட் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்டு நாங்கள் வந்து இப்போ போனது வந்து வீக் டேஸில் தான் போயிருக்கோம். வியாழக்கிழமை போனதுனால அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, டிராஃபிக்கும் இல்லை. அதே நீங்கள் சனி ஞாயிறு போனீங்கன்னா கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். அதனால் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 4 மணிக்கு இல்லை 3 மணிக்கெலாம் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனீங்கன்னா சீக்கிரமாக போய் கொடைக்கானல் ரீச் ஆக முடியும், டிராஃபிக் இல்லாமல் போக முடியும். ஏன்னா ரோடு ரொம்பவே சின்னதாக இருக்குது.
ஒரு டிராவல் பஸ் போனால் அதை ஓவர் ட்ராக் பண்ணி எந்த காராலையும் போக முடியாது. பைக் இருந்தால் கொஞ்சம் ஓவர் ட்ராக் பண்ணி போகலாம். ரோடு ஒரு பஸ் போகிற அளவுக்கு தான் ரோடோட சைஸே இருக்குது. அண்ட் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருந்துச்சு. ஆனால் ஒன் டேல வந்து அந்த ஃபாரஸ்ட் ரூட்டை மட்டும்தான் விசிட் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் கொடைக்கானல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு டிராவல் கண்டல் சந்திக்கலாம். பாய் பாய், see you.